அறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அண்ணாமலைக்கு அவசர அழைப்பு. அமித்ஷா வீட்டில் நடந்த ஆலோசனை. அவன தெருவுல மீற சூரியனாயா, எதையோ திங்கிற பண்ணியா, பொதி சுமக்கிற கழுவியா? அடுத்த பாஜக தேசிய தலைவர் யார் தெரியுமா? ஐயோ வேணா, சும்மா சொல்லு, அசிங்கமா இருக்கும். பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவிக்காலம் முடிந்து தலைவர் மாற்றம் செய்யப்பட்ட பின்பு தேசிய அளவில் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருந்தார். ஒரு பெரிய மைக்கேல் ஜாக்சன். அந்த வகையில் சமீபத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லியில் இருந்து அவசர அழைப்பு வந்ததன் காரணமாக சமீபத்தில் டெல்லி சென்று இருந்தார் அண்ணாமலை. மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி அப்போது அவருக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி உறுதி செய்யப்பட்டதாகவும் அடுத்து அண்ணாமலை என்ன செய்ய வேண்டும் என்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன பண்ற, நம்ம குடோன்ல பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு சரி வஜர பேயே திமுகல பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வஜர மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்து திரும்பிய அண்ணாமலை ஜூன் 10 தேதிக்கு பின்பு தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். அதாவது அண்ணாமலையின் அரசியல் என்பது ஜூன் 10க்கு பின்பு வேற லெவலில் இருக்க போகிறது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திமுகவை திணறடிக்க சரியான ஆள் அண்ணாமலைதான் சொல்லவே இல்லை என்பதை அமித்ஷா அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் உறுதி செய்கிறது. நீ வேணா சண்டைக்கு வா, எப்படி நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலாயிரும்டா. இல்லனே நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு, ஒரு தாய் பிள்ளை. வந்துட்டாயா வந்துட்டாயா, ஆரம்பிக்கலாமா? நாகபதியா நாகபதியா, இந்த இரண்டு ஜாதி எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி. நாட்டின் ஒற்றுமையை குலைக்கும் பொழுது யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு, ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன தவறு? மன்னிப்பு கிண்ணிப்பு எல்லாம் எங்க அண்ணன் கேட்க கூடாது, வருத்தம் கேட்க கூடாது. அவ்வளவு நல்லவனாடானே. இல்ல, இதுல ஒன்றை மட்டும் நான் தமிழக மக்களுக்கு நான் உறுதியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏதோ தமிழ் மக்களுக்கு இவர்களெல்லாம் ஆதரவாக பேசுகிறோம் என்று தமிழ் மக்கள் மன்னிப்பு கேட்பதை போல ஆகிவிடும் என்று உணர்வுகளை தூண்டிவிட்டு நீயா மனித ரூபத்தில் உன்னை பார்த்தாலா பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டப்பா. நீங்கள் இப்பொழுதுதான் உங்கள் தாய்மொழி பற்றை இதற்கு முன்னால் எல்லாம் இல்லாமல் இப்பொழுது சொல்கிறீர்கள் என்றால் அதற்கு உங்களின் சுயநலம் இங்கே காரணமாக இருக்கிறது என்று நான் சொல்றேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. நம் சகோதரர்கள் ஏதாவது மன வருத்தம் பட்டால் அதற்கு மன்னிப்பு கேட்பது தவறில்லை என்று ஒவ்வொரு தமிழனும் நினைப்பான். முதலில் நீங்கள் தமிழர்களின் குணத்தையே தவறாக முன்னெடுத்து செல்கிறீர்கள். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இவங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய விஐபியா. நீதிமன்றம் சொல்லியும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாது, ஏனென்றால் நான் தவறாக பேசவில்லை, நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்று நீதிமன்றத்தில் கர்நாடகாவில் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் ஊர் என்ன பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழிலிருந்து கன்னடம் பிறந்திருக்கிறது என்பதை அவர் சொல்லியதுதான் தற்போது கடந்த 5 நாட்களாக மிகப்பெரிய பிரச்சனையாய் நீதிமன்ற வழக்கு வரை சென்றிருக்கிறது. தப்ப உண்மையில வச்சுக்கிட்டு ஏன்டா மத்தவங்களை குத்த சொல்ற? திரைப்படமும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். அக்கா, தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். எப்பவுமே 2 ஸ்டேட்டோடைய டிஸ்பியூட், அதாவது லாங்குவேஜ் டிஸ்பியூட்டா இருக்கு. இதுல அவர் கான்கிரீட்டா சொல்ற, நான் தப்பா சொல்லல, நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றாரு. மன்னிப்பும் கேட்க முடியாதுன்றார். இந்தியாவிலேயே முதல் தீவிரவாதி RSS காந்தியை சுட்டவன் என்று சொல்ற வழக்கம் உள்ள கமலஹாசன் உன்னை எப்படி கோர்த்தவர்னு பாரு. ஒரு ஜனநாயக நாட்டில் நாம் சொல்வது
இந்த நாட்டின் ஒற்றுமையையோ இன்னொருவரின் உணர்வை குலைப்பதோ இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? ஏனென்றால் நாம் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சகோதரத்துவத்தையும் இந்த ஒற்றுமையையும் குலைத்து இந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் பிரச்சனை மட்டுமல்ல, இப்போ உள்ளவர்கள் சொல்கிறார்கள் தமிழுக்கு ஆதரவாகத்தானே பேசுகிறார், நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள்? தமிழா கன்னடமா என்பது இங்கே வேலை இல்லை. அவர் சங்கியா அல்லது சாமானியனா என்பதுதான் விஷயம். இங்கே நாம் சொல்வது கருத்து என்ன என்றால், நாம் சொல்லும் கருத்து நமது நாட்டின் ஒற்றுமையை குலைப்பதற்கும் இன்னொரு மாநில மக்களின் உணர்வுகளை இடர்வதுவாக இருந்தால் நாம் அதை ஏன் செய்ய வேண்டும் என்பதுதான். இப்படி மாற்றி மாற்றி பேசினால் எப்படி பிரபு? நான் மாத்தி மாத்தி பேசுவேன், இல்ல ஏமாத்தியும் பேசுவேன். ஏனென்றால் நான் யமன்டா. அது மட்டுமல்ல, ஏன் இந்த நேரத்தில் கமலஹாசன் இப்படி பேசுகிறார்? இதற்கு முன்னால் அவர் கன்னடா படத்தில் நடிக்கவில்லையா, தெலுங்கு படத்தில் நடிக்கவில்லையா? அவர்கள் படத்தில் மட்டும் நடித்து அதை ஒரு வியாபாரமாக்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லா மொழிகளும் தேவையாக இருந்தது. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு கேக்குற? என்ன வெண்ணைக்கு கேக்குற? ஒரு விளையாட்டு. அப்ப தாய்மொழி பற்றி இவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் இன்று ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஆக்கப்படும் பொழுது நாம் இந்த மொழி பிரச்சனையை கையில் எடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் மகிழும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக கூட அவர் இதை செய்யலாம். சோத்துக்கு பியத்துக்கிற நாய்களா? டேய் ஏண்டா, டேய் இங்க பாருடா, உப்பு இல்ல உரப்பு இல்லன்னு சொல்றீங்களே, அந்த சூடு சொர்ணையில மனுஷனுக்கு நாக்கில் இருக்கக்கூடாதா, நெஞ்சில் இருக்கணும். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், விஸ்வரூபம் என்ற படம் 2013 என்று நினைக்கிறேன். அப்போ அவர் வார்த்தை சொல்கிறார், ஒரு படம் ஒரு நாட்டின் ஒற்றுமையை குலைப்பதாக இருந்தால் நான் இந்த நாட்டை விட்டே ஓடி போவேன், இந்த தமிழ்நாட்டை விட்டே ஓடி போவேன் என்று மன வருத்தத்தோடு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஆக ஒரு நாட்டின் ஒற்றுமையை ஒரு படம் குலைக்கும் பொழுது நாட்டை விட்டே ஓடி போவேன் என்று சொன்னவர் பொய் சொல்றீங்க. நாட்டின் ஒற்றுமையை குலைக்கும் பொழுது ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன தவறு? வந்ததுல இருந்து காசு போச்சு, பணம் போச்சு, அது போச்சு, இது போச்சுனே பேசிட்டீங்களா? ஏண்டா டேய், ஏண்டா எவனாவது ஒருத்தன் மானம் போச்சுன்னு சொன்னீங்களா? அந்த வார்த்தையை சொல்லி இருந்தீங்கன்னா உங்க கால் விழுந்திருப்பேன். யாரிடம் மன்னிப்பு கேட்கிறோம்? ஒரு அக்கா தம்பியா இருக்கும்போது எனது வார்த்தைகள் சரியோ தவறோ புரிந்து கொள்வதுதானே இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. ஆக நான் சொன்னது இப்படிதான் என்று சொல்வதை விட என் சகோதரர்கள் இதை தவறாக புரிந்து கொண்டால், அது அவர்களுக்கு மன வருத்தத்தை அளித்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா, இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? அன்பு மன்னிப்பு கேட்காது என்று சொல்கிறார். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அன்பே இல்லை என்பதுதான் எனது கருத்து. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. அவர் மட்டும் சொல்லல, சீமானாக இருக்கட்டும், மன்னிப்பு கிண்ணிப்பு எல்லாம் எங்க அண்ணன் கேட்க கூடாது, வருத்தம் கேட்க கூடாது. இது எங்க அண்ணன் கமலுடைய தனிப்பட்ட ஒரு மகனுடைய மன்னிப்பா இருக்காது. ஒரு தமிழ் பேரினம் தலை குனிறதா அவமானப்படுறதா ஆயிரும். நடிகர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சொல்றாங்க நம்ம போய் தவறா ஒண்ணும் சொல்லலையே, இதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே அங்க போய் மன்னிப்பு கேட்கிற ஒரு நிலைக்கு வந்துருவோம். அதுவும் நீதிமன்றத்துல போய் அந்த வழக்கு இருக்க, வழக்காடு மன்றத்தில் இருக்கிறதுனால அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இதுல மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கமலஹாசனுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. சில பேர் மட்டும்தான் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்றீங்க. எப்படி பாக்க எப்படி மன்னிப்பு நீங்க சொன்னா மன்னிப்பு கேட்டோம்னாங்க முடியாது. என்ன பண்ணி என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ நீ? மன்னிப்பு கேட்க முடியாது. படத்தை தானே ஓட முடியாது, படத்தை தானே ஓட விட மாட்டேன். வேற என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவ நீ? இந்த கோபத்தை, நம்மளை அவமதிக்கிற இந்த கோபத்தை காட்டினாலே இந்த படம் தமிழ்நாட்டிலே பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும். அவ்வளவுதானே. உலகம் பூரா இருக்க தமிழம் பார்த்தான்னா படம் வெற்றி அடைஞ்சிட்டு போகுது. இவ்வளவுதானே. போடா, உன் காசு வர வேணாம். இவ்வளவுதானே. நீ ஏண்டாளுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். இல்ல, இதுல ஒன்றை மட்டும் நான் தமிழக மக்களுக்கு நான் உறுதியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏதோ தமிழ் மக்களுக்கு இவர்களெல்லாம் ஆதரவாக பேசுகிறோம் என்று தமிழ் மக்கள் மன்னிப்பு கேட்பதை போல ஆகிவிடும் என்று உணர்வுகளை தூண்டிவிட்டு மற்ற மக்களின் உணர்வுகளை தூண்டுகிறார்கள். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க? உதாரணத்திற்கு இன்று இன்னொரு எம்எல்ஏ சொல்கிறார், இங்கே கன்னட படங்களை நாங்கள் திருடப்பட மாட்டோம் என்று. ஆக ஒருவரின் கருத்து இன்னொரு மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் நாம் என்ன செய்வது?
ஆக ஒரு நாட்டின் கருத்து, ஒருவரின் கருத்து அமைதியை ஏற்படுத்த வேண்டுமே தவிர, நீங்கள் இப்பொழுதுதான் உங்கள் தாய்மொழி பற்றை இதற்கு முன்னால் எல்லாம் இல்லாமல் இப்பொழுது சொல்கிறீர்கள் என்றால் அதற்கு உங்களின் சுயநலம் இங்கே காரணமாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. தமிழுக்காகவே வாழ்ந்தாரா? தமிழுக்காகவே ஏதோ தனது வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்த மாதிரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற வகையில் ஏதோ இது இப்படி சொன்னால் தமிழ் உலகமே இல்ல, தமிழ் மக்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள், வந்தாரை வாழ வைப்பவர்கள் தமிழர்கள். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. ஆக அப்படி இருக்கும் பொழுது நம் சகோதரர்கள் ஏதாவது மன வருத்தம் பட்டால் அதற்கு மன்னிப்பு கேட்பது தவறில்லை என்று ஒவ்வொரு தமிழனும் நினைப்பான். முதலில் நீங்கள் தமிழர்களின் குணத்தையே தவறாக முன்னெடுத்து செல்கிறீர்கள். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து தமிழர்கள் தன் தாயை நிச்சயமாக புகழ்வார்கள், அடுத்தவர்கள் தாயை நிச்சயமாக பழிக்க மாட்டார்கள். அதனால் உங்களின் அரசியல் லாபத்திற்காக தமிழை பார்த்து நாம் இப்படி பேசினால் உடனே நாம் தான் தமிழர்கள் என்று எல்லோரும் எடுத்துக்கொள்வார்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கிற உணர்வோட கமலஹாசனுக்கு இருக்கிற உறவோட தமிழிசைக்கும் தமிழ் உணர்வு மிக அதிகமாக இருக்கிறது. பார்த்தாலே தெரிகிறது. ஆனால் அந்த உணர்வு நமக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் நம் ஒற்றுமையை குலைத்து விடக் கூடாது. நம் தமிழ் மக்கள் கன்னடாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கர்நாடகாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஆக பற்றி எரியக்கூடாது, தமிழ் பற்று என்பதுதான் எனது கவலையாக இருக்கிறது. சந்தோஷம். பிரைம் மினிஸ்டர் எங்க போனாலும் தமிழை பத்தி பேசுகிறார். அவ்வளவு பெருமை வாய்ந்த மொழி, எங்கள் நாட்டில் இருப்பது பெருமை அளிக்கிறதெல்லாம் சொல்றாரு. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, இவ்வளவு விஷயம் நடக்குது, அந்த கட்சியில இருக்கிறவங்களே வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்களே, இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இரியா யோசிக்க அப்படியா, தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. நான் கேட்கிறேன், தமிழகத்தின் செங்கோல், வேற எந்த மாநிலத்திற்கும் செங்கோல் தனது அடையாளம் கிடையாது. என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றா லூசு. வெரி குட். ஆனால் அந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் வைக்கும் பொழுது எந்த மாநிலத்துக்காரர்களும் எதிர்க்கவில்லை. தமிழகத்தில் செங்கோல் நல்லாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை வேண்டும். ஆனா எந்த செங்கோலை யார் எதிர்க்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் எதிர்த்தார்கள். ஆனா நேற்று பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு செங்கோல் பரிசளிக்கிறார்கள். அப்ப செங்கோல் என்றால் நல்லாட்சி, அது தமிழகம் சொல்கிறது. அதை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஆக இப்படிப்பட்ட பிரித்தாளும் தமிழ் உணர்வு தான் வேணான்னு நான் சொல்றேன். தமிழ் உணர்வு வேண்டும். அந்த தமிழ் உணர்வு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர வேற்றுமையை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் நாம் உண்மையான தமிழ் உணர்வு உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பது கருத்து. மனுஷ போலி நோட்டு தயாரிக்கிறான், ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்குது. தமிழை வைத்து தயவு செய்து அரசியல் செய்ய வேண்டாம், பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம். நம் தமிழ் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளுக்கு பயன்படட்டும் என்பது எனது கருத்து. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா, எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருங்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? பெரியார் தமிழர் ஆயிருவார், ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழர் ஆயிருவார், எல்லாரும் இவங்கெல்லாம் தமிழர் ஆயிருவார். தமிழர்கள் நாம் திராவிடர் ஆயிரும். இப்போ நான் மலையாளி, எனக்கு மலையாளம் தெரியாது. இது ஒரு புது தத்துவம். தமிழர், நீ திராவிடன், அவர் தெலுங்கு, தமிழர், அவர் கன்னடா, தமிழர். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இவர் தான் தமிழர் என்று சொல்வதற்கு இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? என்னை மடக்குறான. நீ திராவிடர் என்னை சொல்வதற்கு உனக்கு வேண்டாம் ரைட்ஸ் கொடுத்தவன். உனக்கு யார் சொன்னது? யார் கொடுத்தது? ஆமா, நான் இனத்தால் திராவிடன். எந்த லேபிள வச்சு டெஸ்ட் எடுத்தீங்கன்னு நான் சொன்னேன். நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபிள டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ அப்பதான் நாங்க உள்ள போனோம். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். நாங்க அப்பதான் உள்ள போய் இந்த டெஸ்ட் எடுத்தோம். எதுக்கு? உன காரி துப்புறதுக்கா? பெரியார எந்த லேபிள வச்சு தமிழரா மாத்தினீங்க? உன்னை எந்த லேப்ல தமிழனா மாத்திருந்தோ அதே லேப்ல தான். சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. ஆளுநரா இருக்கும் பொழுது
என்னை கேட்பாங்க, நீங்க ஆளுநரா இருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், 2 ஆளுநரா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஏய் என்கிட்டயே கதை விடாத. யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையில இருந்து அதை விட்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 300 காவல்துறை அதிகாரிகள், 300 பணியாளர்கள், சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும், மினிஸ்டர்ஸ் நம்ம சொன்னா வரணும். ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால் தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். போய் சொல்றீங்க. ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? வர்ஷினிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சாதாரண பிள்ளைங்க ஆன்டின்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, ஆனா ஓகே அக்கா. ஆக வர்ஷினி வாயில் இருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்க. ஏனென்றால் நாளைய தினம் எனது பிறந்த நாள். ஆக ஓகே அக்கா, ஓகே அக்காவாக பிறந்து. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? நாங்க படிக்கும் போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு. அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஸரா இருக்கிறது பிடிக்குமா இல்லைன்னா சர்ஜனா இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ப்ரொஃபஸரா இருக்கதான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. ப்ரொஃபஸரா இருக்க அவ்வளோ டீச்சிங்ல உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்ல சர்ஜனா ஒரு பாடியை தான் இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருந்தா பல பேரா இருக்கலாம், அதனால ப்ரொஃபஸரா இருக்கிறதா பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு. ராஜ்குமார் போனதுனால அந்த ஜோக் இங்க சொல்றேன், அவர் இருந்தா அது சொல்லியிருக்க முடியாது. சரியான லூசு கூடமா, லூசு கூட. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு. அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா. ஒரு நடிகர் டோப்பா வைத்துக் கொண்டு நடித்திருக்கலாம் இல்லை என்று. அரசியல்வாதிகள் எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் எல்லாம் டோப்பா வைப்பதை விட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஒரு நடிகரா இருந்து டோப்பா வைக்காம நடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னார். வேற என்ன பண்றது? மற்றவங்க எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் டோப்பாவை விட்டு விட வேண்டியதுதான் அப்படின்னு நினைத்தாரு. நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு காதுல விழுந்தது. அடி பாவி மகளே. அதனால தமிழ் சேர்ந்த அரசியல் பேசக்கூடாது. அரசியல் நான் பேசவே இல்லை, நான் யதார்த்தத்தை பேசினேன், அவ்வளவுதான். நான் எதுவும் டூப்பாவும் பேச மாட்டேன், எதையும் டூப்பா பேச மாட்டேன், உண்மையாதான் பேசுவேன். டாப்பா பார்த்தாலே தெரிகிறது. ஆனாலும் அதனால சொன்னதுனால யாரையும் நான் அவமரியாதை செய்யல. தமிழகத்தை ஆள்பவர்கள் மீதும் எனக்கு மரியாதை இருக்கிறது. சந்தோஷம். எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளோக்கு எவ்வளோ தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டுருந்தாங்க. பெரியார் இங்க ஒரு படம் வந்துச்சுல, இங்க பெரியார்னு ஒரு படம். அங்க என்ன, அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன? நம்ம வீட்டு பசுமாட பக்கத்து வீட்டு வாசல்ல போய் சாணி போடுது, எதிர்த்து வீட்டு எருமை எந்த வீட்டு வாசல்ல போய் சாணி போட்டா உனக்கு என்னடி எருமை உளப்படி. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுருக்கோம். அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கவா? அண்ணன் இன்னைக்கு அவங்க வந்து தம்பி ஏதோ சொல்றாரு, அது ரொம்ப வாடுறானே. 1000 ரூபாய் யாருக்கு வேணும்? வன்மையா கண்டிக்கிறோம். 1000 ரூபாய் வேணுமா எங்களுக்கு? ருக்கோ ஜரா சபர் கரோ. இது பேர் QR கோடு. இதுக்கு பேரு மேண்டில். ஸ்கேன் பண்ணீங்கன்னா காசு அதுல போடலாம். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு. இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். 5 ரூபாய்க்கு மேலேயும் போடலாம். பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல.
மை பெஸ்ட் கிளையண்ட். திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? நல்ல யோசனை பண்ணு. உன்னை விரட்ட போறதாக என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கா. முதல்ல சொத்துல பாதியை வெட்டுறான். வெட்டவா? ஆமாடா, முதல்ல ஒன்ன வெட்டுறேன். பதினி இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுண்ணே. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். இந்த பரதேசி நாய் பாய்ச்சி கட்டி இப்படி அடிச்சிட்டீங்களா? முடியாது, பிரிச்சே தான் ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுவோம்டா. இப்போ ஒரு சந்தோஷம் தானே? எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? ஒவ்வொருத்த மேல சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டு ரவி. ஐயோ, நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லு. அப்ப நீ பாப்பா. வெளிநாட்டு சொகுசு காருக்கு வரி விலக்கு கேட்ட நடிகர் விஜய் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. பிஜேபி அதிமுக கூட்டணி வரும். அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவனுக்கு கூட்டணி வர மாதிரி தெரியல. ஏய் நாயே என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உனக்கு என்ன அவ்வளவு சார், அண்ணாமலையாவது ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு 20% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனா எடப்பாடி நம்பி யாருமே கூட்டணி வைக்க வரல அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவும் நம்ம தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்தும் பேசியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? குட் கொஸ்டின். புரணி பேசுறதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமா? இதே ஆதவர்ஜுனா தான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கினாரு. துணை முதலமைச்சராகிறேன். சும்மா போய ஆளுங்க, நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அப்படி சொல்ற குள்ள முனி, நீ முக்கால் உணர்ந்த முனி வேண்டாம். இவன் முக்காலா? இருக்கிற கால் கூட இல்ல. மறக்க தேசிய பொதுச் செயலாளராகும் அண்ணாமலை 4 மாநில பொறுப்பாளர் அமித்ஷா வீட்டில் நடந்த ஆலோசனை. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஞானசேகரன் வழக்கின் தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை காணலாம். ஏறக்குறைய அவரோட வாழ்நாள்ல முக்கால்வாசி வாழ்நாள், அவருக்கு ஆயுள் 30 வருடங்களுக்கு மேல இருந்தாலும் 30 வருடங்கள் அவரது இளமை காலத்தையும் அவரது வாழ்நாள் காலத்தையும் சிறையில் கழிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இது ஒரு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு தான். ஆனா சாதாரணமா நீங்க சொன்னீங்கன்னா, பெண்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. பெண்கள் மீது குற்றச்சாட்டு வந்தா தூக்குல போடுங்க அப்படிதான் சொல்றது வழக்கம் சாதாரண மக்கள். ஆக இன்று ஏறக்குறைய அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனையாக இருக்க வேண்டும் என்பது, இந்த 30 ஆண்டுகள் என்பது கொஞ்சம் நெடிய ஆண்டுதான். ரொம்ப கரெக்ட். யாராக இருந்தாலும் நிச்சயமாக தப்பிக்க கூடாது. ஆனா ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள். கூட உதவி செய்தவர்கள் யார்? எனக்கு என்ன தெரியும்? யார் அந்த சார்? இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன? இவருக்கு உதவியர்கள் யார்? தனியாக வந்து இவர் மட்டுமே குற்றம் செய்தாரா? சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. விரைவுபடுத்துகிறோம் என்று நீதிமன்றத்தின் சாதனையை கூட தனது சாதனையாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொள்கிறது. இந்த கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது. யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா? ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த போனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம்.
நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதுல அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, சோசியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேற என்னென்னலாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடுல போடப்பட்டது அப்படிங்கறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. என்னது? ஓ, இந்த ஏரியால மொத்த சிக்னலும் கட்டா. அந்த சம்பவ நேரத்துல சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளேன் மோடில போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது அவனுடைய போன் ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபீசர் நீதிமன்றத்திற்கு நேரடியாக அந்த 23ஆம் தேதி 6:29 தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை. 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ் கால் அலர்ட் கிடைக்குது. சோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளேன் மோடுல போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம். இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. எனவே இதன் பிறகு இத பற்றி பேசினா அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை யாரும் பார்க்கல. இங்க இருக்கிற 100 பேர் யாரும் பார்க்கல வச்சு எஃப்ஐஆர்ல ஞானசேகரனை மட்டும் காண்பித்ததுனாலதான் இது வருது அப்படின்னு கேக்குறாங்க. வேற யாரு போலீஸ் காட்டல. புலன் விசாரணை பிரமாதமாக இருந்தது. புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல. எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதை விட ஆனரபிள் ஹைகோர்ட் டைரக்ஷன்ல SIT ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இதுல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைச்சது. அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. இது போக வேற யாராவது இதுல இல்லன்னு உங்களுக்கு புரியலையா? இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறத ஆவணபூர்வமா மட்டும் இல்ல அறிவியல் பூர்வமாகவும் இத நிரூபிச்சாச்சு. நோட்டீஸ். அது போக இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்கள் இந்த மாதிரி துணிஞ்சு புகார் கொடுக்கணும். பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துகிட்டு அப்படி உட்காரக்கூடாது. கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். அந்த பெண் துணிச்சலா கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த வழக்குல யாருமே பிறழ் சாட்சி யாருமே இல்லைங்க. எல்லாருமே தெளிவான சாட்சிகள் தான். இழப்பீடு அந்த அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைன் அமௌண்ட பெண்ணுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அது போக டிஎல்எஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. டிஎல்எஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷனை கொடுக்கலாம்னு டிஎல்எஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. தீர்ப்பு விவரத்துல ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படி நடந்திருக்கு, பாதுகாப்பு கூடுதலா அரசு கொடுக்கணும் அப்படின்னு சுட்டி காண்பித்திருக்காங்க. தீர்ப்பை முழுமையா நான் இன்னும் படிக்கல. நீதிபதியும் அந்த தண்டனை விவரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான அப்சர்வேஷன் பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்புறேன்.
பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும்னு பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். எனக்கும் கொடுக்கணும்னு தோணுது. தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 90,000 ரூபாய் அபராதமும் 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. சரி, பரவாயில்ல. மேலும் சிறையில் ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? மாணவி வன்கொடுமை வழக்கை சிறப்பாக நடத்திய காவல்துறையினருக்கும் நீதிபதி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் 11 பிரிவுகளில் தனித்தனியாக தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தண்டனைகளையும் ஏக காலத்தில் ஞானசேகரன் அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி ஆணை பிறப்பித்திருக்கிறார். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ராவடிதான். இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி. பின்னி பெடலரா. எனக்கு சாப்பாட்டுல மட்டும்தான் கூட்டு பொரியல், சண்டையில நான் எப்பவும் தனிச்சு தான் போடுவேன். அடிப்பேன். ஓ, ரசிகையா? ஒரு பெரிய மைக்கேல் ஜாக்சன். பயப்படாம நிற்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓட நினைச்சு எல்லாம் கைதட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன்கிட்டான்ட்டு எச்சவன் அடிப்பேன். அதுக்கப்புறம் எந்திரிக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். நாங்க டெல்லியில் இருக்கிற எங்க தம்பிகள் போய் போராடினாங்க, பேசினாங்க. நான் கூட தொடர்ச்சியா பணியில் இருந்துட்டேன். ஏன்னா நான் போய் அங்க ஏற்கனவே பல போராட்டங்களை செஞ்சேன், செய்யலாம். என்னடா கோரசா துப்புறீங்க? யார்கிட்ட பதில் இருக்கு? தமிழ் செம்மொழியா? நீங்க ஆக்குனதுனால செம்மொழியா? என்னென்னமோ நினைக்கிறேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுறீங்க, வர்த்தகர்கள் வணிகர்கள் மாநாட்டில் என்ன பேசுறீங்க? தமிழ்ல எழுதுங்க, பெயர் பலக எப்படி எழுதுங்க? ரெயின்போவே ரெயின்போன்னு எழுதுங்கிறீங்க. இதான் என் தமிழை வளர்க்கிறதா? இதான் தமிழ் மீட்சியா? நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். இன்டர்நேஷனல் சேனலுக்காக த கிரேட் ஹண்டர் மிஸ்டர் காளையோட ஒரு சின்ன இன்டர்வியூ. வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கு அப்படின்னு அதிமுக அதிகாரப்பூர்வமா அறிவித்தாங்க. உடனே ஒரு அரை மணி நேரத்துல வந்து தேமுதிக அது அப்படின்னு நாங்க சொல்லல, இப்போதைக்கு நாங்க சொல்லல, ஜனவரியில நாங்க எங்களோட கூட்டணி நிலவாடு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. குட் கொஸ்டின். அவங்கவுங்க கட்சி, அவங்கவுங்க கட்சியின் உரிமை, அவங்கவுங்க கட்சியின் முடிவு. அதுல எனக்கு என்ன கருத்து நான் சொல்ல முடியும்? நான் யாரோடும் கூட்டி சேரல. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? எனக்கு சாப்பாட்டுல மட்டும்தான் கூட்டு பொரியல், சண்டையில நான் எப்பவும் தனிச்சு தான் போடுவேன். அதனால என்னை நீங்க அந்த ஆட்டத்துல சேர்க்கறது தப்பு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை தலைநகர் டெல்லியில சார் இப்போ 4 தலைமுறைகளாக இருந்த தமிழர்கள் மதராஸ் முகாம்ல இருந்து வீடுகளை இடித்து அகற்றப்படுறாங்க. ஆளும் பாஜக அரசு அதை செஞ்சுட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. நாங்க டெல்லியில் இருக்கிற எங்க தம்பிகள் போய் போராடினாங்க, பேசினாங்க. நான் கூட தொடர்ச்சியா பணியில் இருந்துட்டேன். ஏன்னா நான் போய் அங்க ஏற்கனவே பல போராட்டங்களை செஞ்சேன், செய்யலாம். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இதை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகிட்ட நீங்க கேட்கணும். இதுக்கு காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? மாநில முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ காலையில வீடுகள் இடித்து அகற்றப்பட்டிருக்கு. அது ரொம்ப நாளா இருக்கு அந்த பிரச்சனை. இந்த சிக்கல் வந்து இன்னைக்கு இல்ல, 2-3 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். ஹரியானால இதே மாதிரி 5000 கணக்கான குடும்பங்கள் விரட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க 1.5 கோடி வட இந்தியன் வந்து குடியேறி அவன் இங்க வந்து எல்லா நிறுவனங்களையும் வேலை செய்யவும், கட்டுமான பணிக்கும், நாத்து நடவும், கருதருக்கும் வந்து இங்க 1.5 கோடி பேர் குடியேறி அவன் குடும்ப அட்டை எடுத்து அவன் இந்த பங்கீட்டு அட்டை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுல அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. வாக்காளர் அடையாள அட்டை எடுத்து வாக்கு செலுத்த வந்துட்டான். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. இப்ப எங்களுக்கு இருக்கிற பயம் 1.5 கோடி இன்னும் 1 கோடி வந்துட்டான்னா இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான். அப்புறம் கதை முடிஞ்சிடும். ஈழத்துல அடிச்சு வரட்டும் போது அகதியா நிக்கவாது எனக்கு இங்க ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் இருந்துச்சு. ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் அன்பாக பேசக்கூடாதா? இங்க அடிச்சு வரட்டானா எங்கேயும் போக முடியாது. சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. இப்ப டெல்லியில இடிக்கிறான், நாளைக்கு ஒவ்வொரு இடமா இடிப்பான். இதுக்கு முன்னாடி ஹரியானால அடிச்சான்,
அதுக்கு முன்னாடி மும்பைல மகாராஷ்டிரால உங்களுக்கு தெரியும் அடிச்சு தாராவில அடிச்சு வரதுனா இத முளையிலேயே கிள்ளி எரியணும். இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இங்க வந்தவன் எங்களை திருப்பூர்ல அடிக்கிறான். அதுவும் சரிதான். அடிக்கிறான். இப்ப வாடகைக்கு குடியிருந்த ஒரு பீகாரி ஒரு இளைஞர்கள் சத்தம் போட்டு பேசியிருக்காங்க. இந்த வீட்டு உரிமையாளர் சத்தமா பேசாதீங்கன்னு சொன்னது கொண்டுட்டான். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எப்படி இருக்கு? சத்தமா பேசாதீங்கன்னு சொன்ன உரிமையாளரே கொல்லப்படுறாருன்னா எதிர்காலம் எங்க போய் நிக்கும்னு பாருங்க. இந்த அதிகாரங்கள் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இதை நீங்க தான் எனக்கு சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் சொன்னா நீங்க என்னை ஈனவெறியன், மொழி வெறியன் அதெல்லாம் சொல்லுவீங்க. இது நீங்க தான் சொல்றதுக்கு என்ன தீர்வு? இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? சார், திமுக பொதுக்குழுல 27 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுல ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள செம்மொழி நாளாக கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஒன்னே எப்படி கோர்த்தவர்னு பாரு. கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க ஐயா, கருணாநிதிக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க கொண்டாடினா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், மறுபடியும் கொண்டாடுவீங்களா திண்டாடுவீங்களா? சரி அண்ணன் பிர்லி பிரசங்கம் பண்ணாத. என் மொழி செம்மொழியா இருந்ததா நீங்க செம்மொழியா ஆக்குனீங்க? யார்கிட்ட பதில் இருக்கு? தமிழ் செம்மொழியா நீங்க ஆக்குனதுனால செம்மொழியா? நக்கல்யா அவனுக்கு. இந்தியாவை நீங்க ஆளும் போது காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது செம்மொழின்னு சொல்ல சொன்னதுனால, அதை அறிவிச்சதுனால என் மொழி செம்மொழி ஆச்சா? ஆமா, உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களா? தமிழறிஞர்னு சொல்ல வேண்டியதுல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிவழி தேசியனங்களின் மொழி ஆய்வறிஞன் எல்லாரும் சொல்றான், உலகத்திலே ஒரு மொழி எந்த மொழியும் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி உண்டென்றால் அது தமிழ்ங்கிறான். நீ ரொம்ப தம் கட்டுற, அடங்கடா. நீங்க யாரு எனக்கு என் மொழிக்கு அங்கீகாரம் பெற்று தரதுக்கு? அதையெல்லாம் நீ என்ன கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? எத்தனாயிரம் ஆண்டுனே தெரியாது என் மொழியின் தொடக்கம். 50,000 தேவனையப்பாவானர், 80,000 உங்க கால்டுகள். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது, இடம்பெறத் தொடங்கிய போது பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் காண கிடக்கிறதுன்னு கால்டுகள் எழுதுறாரு. இப்ப 80,000 50,000 நான் எப்பன்னு தெரியாது. மாடுகிறா ஏன்னா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல, மெதுவா பேசுங்க. 1800 ஆண்டு 1600 வெறும் 500, அந்த 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், அதுக்கும் பின்னாடி இந்தி வருது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்தி 500 ஆண்ட தொற்றுச்சா பாருங்க. நீனும் செம்மொழி, நானும் செம்மொழி. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி இங்க போய் 2000 ஆண்டுன்னு சொன்னா சிக்கலாயிரும், மற்ற மொழிக்காரெல்லாம் பிரச்சனை பண்ணுவான்ட்டு இவர் 1500 ஆண்டுன்னு இந்தியா ஆண்ட அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு செம்மொழின்னு அந்தஸ்தப்பட்டு வந்தீங்க. என்ன யார் நினைச்சிட்டு எனக்கு என் மொழி செம்மொழின்னு வந்துச்சு. செம்மொழியா செத்த மொழியா? நீங்க உங்க மனச்சான்ற நெஞ்சில கை வச்சு எல்லாரும் சொல்லுங்க. சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? இதை விட்டு வெளியில போனா தமிழ் இருக்கா? பேச தமிழ் இருக்கா? நாக்குல தமிழ் இருக்கா? நாட்டுல தமிழ் இருக்கா? ஏட்ல இருக்கா? ரெடியா இருக்கு. தைரியத்தை பரப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்க? எங்க இருக்கு தமிழ்? அப்ப செம்மொழின்னு சொல்லிட்டா, செம்மொழிக்கு ஒரு பூங்கா வச்சுட்டா, செம்மொழி நாள் கொண்டாடிட்டா மொழி வாழுமா? ஏய், நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்கணும். நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுறீங்க, வர்த்தகர்கள் வணிகர்கள் மாநாட்டில் என்ன பேசுறீங்க? தமிழ்ல எழுதுங்க, பெயர் பலக எப்படி எழுதுங்க? ரெயின்போவே ரெயின்போன்னு எழுதுங்கிறீங்க. இதான் என் தமிழை வளர்க்கிறதா? இதான் தமிழ் மீட்சியா? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ரெயின்போவை ரெயின்போன்னு எப்படி எழுதுறது? அதான தங்கிலீஷ். அப்படித்தானே எழுதியிருக்கு. அப்படிதான் எழுதியிருக்கு. ப்ளூ டைமண்ட் அப்படின்னு எழுதியிருக்குது. ப்ளூ ஸ்டோன். என்னுடைய உடற்பயிற்சி கொடுத்துக்க மாதிரி என் தம்பி பாய்ச்சல் ப்ளூ ஸ்டோன் எழுதிருக்கு. நீல கல்னு எழுதி ப்ளூ ஸ்டோன் எழுது. நான் கேட்டா சொல்லு.
4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, வாழ்ந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். எல்லா கடைகளையும் போகும்போது அண்ணன் சொன்னதுக்காக திரும்பி பார்த்து போங்க. ஒரு இடத்துல தமிழ் இருக்காங்க, எழுத்து தமிழா இருக்கும், ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. எழுத்து ஆங்கிலமா இருக்கும். இப்போ இல்லாட்டி எப்போ, IPPO இப்போ, எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். விளங்குதா? அங்க அங்க என்ன இருக்கும்? டீ ஸ்டால், தேநீர் விடுதின்னு இருக்காது, தேநீர் கடைன்னு இருக்காது, டீ ஸ்டால், டீ. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இமயவரை பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை, தெற்காசிய முழுமைக்கும் பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை மொழியை சிதைச்சு அழிச்சு காலடியில் குறுகி வீழ வச்சு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு என்னை ஏமாத்தி. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அவன் சொல்றான்ல, முதல்ல வெள்ளைக்காரன் வந்தான் எங்க நாட்டுக்கு, எங்க கையில பைபிளை கொடுத்தான், எங்ககிட்ட ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, நிலம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு. அவன் வெள்ளைக்காரன் வந்தான், பைபிள் எங்க கொடுத்தான், பைபிள் எங்க கையில இருந்துச்சு, ஆடு மாடு நிலம் எல்லாம் அவன் கைக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி. அப்படியா 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 நீ இந்த தமிழ்நாடுன்னு பேரை வச்சு எங்களை மயங்க வச்சு மொத்தமா முடிச்சிட்ட. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். எங்க இருக்கு தமிழ்? செம்மொழின்னு அவருக்கு பேரை வச்சா சொல்லுங்க. எங்க போற, எங்க இருந்து வர, எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு இது பண்றீங்க, வேலைக்கு வரீங்க. ஓய்வு என்பது எங்களுக்கே வியப்பா இருக்கு. ஓய்வு பத்தி நீங்க சொல்ல கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யாரது? என்னை உருவாக்கின என் தலைவன் என் கற்பிச்சது ஓடிக்கொண்டே இருக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். உறக்கத்துக்கு முதன்மைத்துவம் கொடுக்க கூடாது. நாம் அடிமை, உரிமை பெறுகிற ஓடுங்க ஓடுங்க. ஒரு நாள் உறங்கலாம், ஒரு நாள் உறங்கலாம், நிம்மதியாக உறங்கலாம். யாரும் நம்மை எழுப்பவே மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? இன்னும் என் காதுகளை கேட்டுட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அரசியலில் அரசியல்ல பொதுவாகவே சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்ங்கிறான். உலகத்தில் சாதித்த எல்லா சாதனையாளனும் மிக குறைந்த அளவு உறங்கினம் தான். இதான் தீர்ப்பா? இல்ல, நீ எங்களுக்கு வைக்கிற ஆப்பு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால என்னை வளர்த்த இந்த ஆட்கள் எல்லாம் சித்தர்கள், யோகிகள், எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, இந்த சித்த மருத்துவர் எல்லாம், உன் பாட் போடா, உனக்கு உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு அதை எடுத்துக்கிறோம். என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? எப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? 2026 தேர்தல் எப்படி சார் இருக்கும்? என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறுன்னு முழக்கத்தை முன் வச்சு களத்துல சந்திக்கிறோம். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். பொய்ய பண்ண மாத்தீங்களா? போடா இங்க வா. பேய விவாகரத்து பண்ணிட்டு பிசாசை கல்யாணம் பண்றது எப்படி இருக்குமோ அப்படிதான் இது. அதிகமா பேசாதீங்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல பேய விவாகரத்து பண்ணி தேவதையை திருமணம் பண்ண புரியல. அவர் எப்பவுமே அப்படிதான், ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. திமுக நாசகார சக்தி ஒழிக்கணும். உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? பிஜேபி நாசகார சக்தி ஒழிக்கணும். தீமையை வச்சு எப்படி ஒழிப்பீங்க? முள்ளாலதான் எடுப்பாங்க சாமான். சரி, திமுகவை அப்புறப்படுத்திட்டோம், உட்கார வைக்க போற ஆட்சி எப்படி? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இந்த கட்சிகளுக்கு இடையில கொடியில் வண்ணம் மாறுது, கொள்கையில் எண்ணம் மாறுதா? கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. அப்புறம் எல்லாரும் ஓடிவாங்க, இதை ஒழிச்சிட்டு இங்க உட்கார வைக்கிறவர் யாரு? புனிதரா இல்ல புத்தரா? என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல வருவி இல்ல, வா அப்ப வச்சுக்கிறோம். ரோடு ஷோ நடத்துறீல, ரோடு ஷோ சாலை காட்சி நடத்துறீல, கை காட்சி. யாராவது மக்கள் உங்களை பார்க்க பேரார்வப்பட்டு வர்றாங்களா? செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க. இந்த மகன் எந்த பதவியும் இல்ல. இப்ப காரைக்குடி தெருவுல நான் நடக்கிறேன், என்னால நடந்து போக முடியுதா பாருங்க. என்னால தாங்க முடியலையடா. எத்தனை மக்கள் என் மேல பேரன்பு கொண்டு வரேன், ஏன்னா நான் தலைவன் இல்ல, அவர்கள ஒருத்தன். அப்படியாடா மயிறு,
சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. உங்க தத்துவம் செத்து போச்சு, அடக்கம் பண்ணிட்டீங்க நீங்களே. வழி இல்லாம கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவா, வேலை செய்வான். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, ஓட்டு விடுதே. மதச்சார்புள்ள கட்சி பாஜகங்கிறது வெளிப்படையா தெரியுது. அது எவ்வளவோ பரவாயில்லன்றேன். பாரு, நல்லா பாரு, முழுசா சங்கியா மாறி இருக்கிற உங்க அண்ணன் சாமான பாரு. நாங்கள் மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்ற காங்கிரஸ் திமுக தான் பேராபத்தா இருக்குது. பண்ணி மேய்க்கிறவன் பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். அவன் எதிரி எனக்கு என்ன செய்வான்னு தெரியுது, நெஞ்சில குறி வைப்பான் இல்ல நெத்தி குறி வைப்பான். நீதான் என் பக்கத்துல நின்று நான் இங்கே சண்டை போடும்போது விழாவில குத்துற துரோகியா இருக்க. நீ இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாடு மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி நோ பிச் ஒன்லி வீச். யோ, இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? இந்த நிலத்தில் திராவிட சித்தாந்தம் இந்த கோட்பாட்டை தகர்க்க முடியும்னா தமிழ் தேசிய தத்துவம் தான் தகர்க்கும். பைத்தியம் முச்சாயா உனக்கு? ஆமா, எனக்கு இல்ல, உனக்கு இல்லைன்னா நீங்க இத எல்லா கூட்டணியும் சேர்ந்து ஒரு தலைமையில பண்ணீங்கன்னா திமுக நாசகர சக்தி ஒழிக்கணும், பிஜேபி நாசகர சக்தி ஒழிக்கணும். தீமையை வச்சு எப்படி ஒழிப்பீங்க? நபிகளாரே சொல்றாரு, தீமையை நன்மையை வச்சுதான் ஒழிக்க முடியும். அப்படியா? இறைமகன் இயேசு அதான் சொல்றாரு, பகவான் கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. நெருப்பு எப்படி நெருப்பு வச்சு அனுப்பீங்க? நீரை வச்சுதான் நினைக்க முடியும். நீர் யாரு? சரி, திமுகவை அப்புறப்படுத்திட்டோம், ஆட்சியில இருந்து தூக்கி வீழ்த்திட்டோம், உட்கார வைக்க போற ஆட்சி எப்படி? மது ஒழிக்கப்படுமா? மது ஒழிக்கப்படுமா? மது ஒழிக்கப்படுமா? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஊழல் லஞ்சம் தவிர்க்கப்படுமா? மணல் அள்ளி விக்கிறது தடுக்கப்படுமா? எதுல மாறுதல்கள்? இந்த கட்சிகளுக்கு இடையில கொடியில் வண்ணம் மாறுது, கொள்கையில் எண்ணம் மாறுதா? யாராவது சொல்லு. உனக்கு என்ன வேணு? கீழே உட்காந்து கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா? அப்புறம் மாற்றுனா அடிப்படை கோட்பாட்டுல தத்துவத்துல மாத்து. இந்த கல்வி கொள்கை தப்பு, நான் வேற கொள்கை. இந்த பொருளாதார கொள்கை தப்பு, இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மாத்திரம். இந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தணும், அப்படி ஏதாவது இருக்கு, ஏதாவது சொல்லுவாங்களா? ஒண்ணு இல்ல. ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. பேயை விவாகரத்து பண்ணிட்டு பிசாசை கல்யாணம் பண்றது எப்படி இருக்குமோ அப்படிதான் இது. ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல பேயை விவாகரத்து பண்ணிட்டு தேவதையை திருமணம் பண்ண புரியல? என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா? அப்புறம் எல்லாரும் ஓடிவாங்க, இதை ஒழிச்சிட்டு இங்க உட்கார வைக்கிறவர் யாரு? புனிதரா இல்ல புத்தரா? யாராவது சொல்லுங்க. இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத, இது என் இடம். ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடு. மதச்சார்புள்ள கட்சி பாஜக அப்படிங்க பாரதிய ஜனதாங்கிறது வெளிப்படையா தெரியுது. அது எவ்வளவோ பரவாயில்லன்றேன். நாங்கள் மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்ற காங்கிரஸ் திமுக தான் பேராபத்தா இருக்குது. நீ உண்மையிலே மதச்சார்பற்ற கட்சியா? அவன் எதிரி எனக்கு என்ன செய்வான்னு தெரியுது, நெஞ்சில குறி வைப்பான் இல்ல நெத்தி குறி வைப்பான். நீதான் என் பக்கத்துல நின்று நான் இங்கே சண்டை போடும்போது விழாவில குத்துற துரோகியா இருக்க. நீ எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. நீ உண்மையிலே மதவாதத்தை எதிர்க்கிற கட்சியா நீ? ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. எல்லாரும் கூட்டணி அணிக்கும் போது சீமான் மட்டும் தனியா நின்று கூட்டணியா நிக்கிறாங்க, கொள்கையோடு நிக்கிறாங்களா? நாங்க தனிச்சு நிக்கிறோம், தனித்துவத்தோடு நிக்கிறோம், தத்துவத்தோடு நிக்கிறோம், கொள்கையோடு நிக்கிறோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இந்த தலைவர்கள் யாரு பேசினாலும் காசு கொடுக்காம கூட்டம் வருமா? ஆனா நானும் என் தம்பியிலும் பேசினா, என் தங்கச்சியிலும் பேசினா கூட்டம் வரும். சந்தோஷம். ஏன்? அவர்களுக்காக பேசுறோம், என் மக்களுக்காக பேசுறோம், கொள்கையை பேசுறோம். வந்து கேட்பாங்க, பொய் சொல்றீங்க. யாராவது காசு கொடுக்காம, சரி முதல்வரே பேசட்டுமே, சொல்லுங்க, யாராவது காசு கொடுக்காம வருவாங்களான்னு சொல்லுங்க. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. ரோடு ஷோ நடத்துறீல, ரோடு ஷோ சாலை காட்சி நடத்துறீல கை காட்டி, நீங்க வாங்க. யாராவது மக்கள் உங்களை பார்க்க பேரார்வப்பட்டு வர்றாங்களா? அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இந்த மகன் எந்த பதவியும் இல்ல. இப்ப காரைக்குடி தெருவுல நான் நடக்கிறேன், என்னால நடந்து போக முடியுதா பாருங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. மக்கள் என் மேல பேரன்பு கொண்டு வரேன். ஏன்னா நான் தலைவன் இல்ல, அவர்கள ஒருத்தன். என்ன எடவியா? அவன் மகன், அவன் பேரை, அவன் சித்தப்பேன், பெரியப்பேன், மாமன், அவன் தம்பி, அண்ணன்னு வருவான். உங்களை அப்படி வருவானா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி,
ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. அப்ப ஏந்து போயிட்டு உங்க தத்துவம் செத்து போச்சு, அடக்கம் பண்ணிட்டியே நீங்களே. வழி இல்லாம கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவா, வேலை செய்வான். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? 2026 தேர்தல் எப்படி சார் இருக்கும்? பிரமாதமா இருக்கும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறுன்னு முழக்கத்தை முன் வச்சு களத்துல சந்திக்கிறோம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. இந்த வாட்டி பிறந்த மண்ணுலதான் அந்த வாட்டி, இந்த வாட்டி பிறந்த மண்ணுல. பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன், நம்ம உறவு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இங்கே கல் மது, அவங்க சொல்றபடி கல் மது சரி ஏற்போம். உங்க டாஸ்மார்க்ல விக்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் எல்லாம் அதுக்கு பேர் என்ன? அது புனித நீரா, கோயில்ல கொடுக்கிற தீர்த்தமானா அதுக்கு பதில் இல்ல. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுதை மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். கல் உணவின் ஒரு பகுதி அன்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும். ஒரு மனிதன் உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்வான். அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு, ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான். மயங்கி மட்டையாய் கீழே விழுகிற வர குடிச்சிட்டு தான் இருப்பான். ஆனா கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு. எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்க லிட்டர் போத்தல், 2 போத்தலை குடி போதும். நீ உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும். அந்த ஆள் என்ன சொன்ன? கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு, 2 போத்தலை குடி போதும். ஏன் என்ன சொன்ன? கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இளையாங்குள்ள சாலையில வடை போடுவோம், மிச்சரு, பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்க அண்ணனும் போனவன ஒரு தம்பி கல் இறங்குவான். இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிப்போம். அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான். அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிப்பான். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டி கல் வீசிட்டு குடுவேறி வச்சுட்டு காலில் வந்துட்டான். இதுல எதுல உண்மை? என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். பொய்ய பண்ண மாத்தீங்களா? போடா இங்க வா. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போயிரு. பகவான் கிருஷ்ணர் வந்தார், நம்மை இந்துவாக்கினார். இயேசு வந்தார், நம்மை கிறிஸ்தவராக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் வந்தார்கள், நம்மை இஸ்லாமியர் ஆக்கினார்கள். ஆனால் மாமேதை மார்க்ஸ், மண்டல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வந்தார்கள், நம்மை எல்லாம் மனிதர்களாக்கினார்கள். குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு. லூசு பேரு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். ஒரு காகித கப்பலை கூட ஏற்றினது இல்ல, கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்ததில்லை, கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீக்குளிச்சு சாக வேண்டியதா? தமிழனுடைய தன்மானத்திற்கு வந்த பெரும் சோதனையில் இது ஒன்று. அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க, அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நீ இரு, எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையா? நீ கிளம்பிரு, எனக்கு துணை நின்று தொல்லையா நிக்காத. படிக்கலாம் இல்லை நான் பரவாயில்ல, தடைக்கலாம் நிக்காத. நான் அடங்காத லட்சிய வெறி கொண்டு பாயிறேன். உருக்கை யார் அவன் தூக்கி வீசப்படுவீர்கள். விளைவு நீங்க அவர்கிட்ட கேட்கணும்னா எந்த இடத்துல உன்னை கைப்பிடிச்சிருத்தாரு, எங்க உன்னை கூப்பிட்டாரு நீங்க கேட்க வேண்டியதானே. பாலியல் நான் பாலியல் குற்றம் பண்ணும்போது பக்கத்துல இருந்து பாத்தியா நீனு? ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி
நோ pitch only reach. யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வேற நீ சொல்லணுமா? நீ என்ன எக்கோவா? கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம் வேணாம். இப்ப தோசை, இட்லி, பூரி, அது கிழங்கு எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொன்னாதான் எடுத்து சாப்பிட முடியும். அப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு எது கணக்கு? சாப்பிடியா? தடை அடி. ஓகே இப்ப நீங்க குத்துங்க.